2001ல் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் சமுத்திரம் திரைப்படத்தில் செல்வராசு கதாபாத்திரத்தில் கதாநாயகராக சரத்குமார் அவர்கள், தங்கராசு கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் தம்பியாக மறைந்த நடிகர் முரளி அவர்கள், சின்னராசு கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் இரண்டாவது தம்பியாக மறைந்த நடிகர் மனோஜ் பாரதிராஜா அவர்கள், ராசாமணி கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் தங்கையாக நடிகை காவேரி அவர்கள், லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் மனைவியாக நடிகை அபிராமி அவர்கள், துர்கா கதாபாத்திரத்தில் முரளியின் மனைவியாக நடிகை சிந்து மேனன் அவர்கள், பிரியா கதாபாத்திரத்தில் மனோஜின் காதலியாக மறைந்த நடிகை மோனல் அவர்கள், ராமநாதன் கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் மாமாவாக நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள், சுந்தரம் கதாபாத்திரத்தில் கணக்கு பிள்ளையாக மறைந்த குணச்சித்திர நடிகர் மணிவண்ணன் ஐயா அவர்கள், எம் தர்மராஜ் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் செந்தில் ஐயா அவர்கள் சர்வெண்டாக, ஆகாஷ் கதாபாத்திரத்தில் ராசாமணியின் கணவராக நடிகர் ராகாஷ் அவர்கள், ஆகாஷின் அப்பா சின்னபாளையம் ஜமீன்தார் கதாபாத்திரத்தில் நடிகர் பிரமிட் நடராஜன் ஐயா அவர்கள் படத்தில் வில்லனாக, பார்வதி கதாபாத்திரத்தில் சிந்து மேனனின் அம்மாவாக நடிகை மஞ்சுளா விஜயகுமார் அம்மா அவர்கள், பிரைட் கேர்ள் கண்மணி கதாபாத்திரத்தில் நடிகை பிரியங்கா அவர்கள், மினிஸ்டர் தங்கவேலு கதாபாத்திரத்தில் பிரியாவின் அப்பாவாக நடிகர் தியாகு அவர்கள், லக்ஷ்மியின் அப்பா பரமசிவம் கவுண்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள், பிரியாவின் அண்ணன் ரமேஷ் கதாபாத்திரத்தில் நடிகர் ரியாஸ்கான் அவர்கள், காலேஜ் புரொஃபசர் சிவராமன் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் மனோபாலா ஐயா அவர்கள், மருதமுத்து கதாபாத்திரத்தில் சின்னபாளையம் ஜமீன்தாரின் வீட்டு வேலைக்காரராக நடிகர் வாசு விக்ரம் அவர்கள், உமா கதாபாத்திரத்தில் துர்காவின் தோழியாக நடிகை லாவண்யா அவர்கள், மணி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் கிரேன் மனோகர் ஐயா அவர்கள், கோட்டி கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்தில் மறைந்த நடிகர் ஈரோடு சௌந்தரையா அவர்கள். இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸோட மெமரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.